பன்னீர் பெப்பர் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கேன். இது நீளமாக 3 சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சீக்கிரம் மட்டும் வெந்துடும், மசாலா நல்லா இறங்கும். உப்பும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 உரலில் போட்டு நச்சு போடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வரமிளகாத்தூளும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வரமல்லி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மதியெல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கணுங்க. உப்பும் போட்டாச்சு, கருவேப்பிலை தலையும் போட்டாச்சு. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரதுலையும் கொதிக்க விட்டுட்டு நம்ம பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. வேக விட்டு நம்ம லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சப்பாத்திக்கு அட்டகாசமான பன்னீர் பெப்பர் சுக்கா ரெடிங்க. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் போட்டிருக்கேன். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.